எம்சியூல நிறைய பெஸ்டான விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவங்க யூனிவர்ஸோட வில்லனுக்கு அவங்க கொடுக்குற பில்டப். தானோஸ்க்கு அவங்க கொடுத்த பில்டப் தான் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம்ல தானோஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குச்சு. அந்த மாதிரி ஒரு வில்லன் பில்டப் இப்ப இருக்கிற மார்வல் மூவிஸ்ல மிஸ் ஆகுது. அடுத்து அவங்க டாக்டர் டூம்னு ஒரு பெரிய வில்லனை கொண்டு வந்தாலும் இது வரைக்கும் டாக்டர் டூமுக்கான பில்டப் எங்கேயுமே நடக்கல. ஆனா நெக்ஸ்ட் இயரே படம் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மார்வல்ல நிறைய மூவிஸ்ல வில்லன்ஸை கடைசியில அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதுல நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கேங், அந்த ஆக்டர் இஷ்யூனால கேங் கதையை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே அந்த கேங்குன்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அதை வச்சு அடுத்தடுத்து கொண்டு போயிருக்கலாம். அதையும் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீமோ சூப்பர் பவர் இல்லைனாலும் தன்னோட இன்டெலிஜென்ஸை வச்சு அவெஞ்சர்ஸ்குள்ளேயே அவங்களே சண்டை போட வச்சிருப்பாப்ல. சரியான வில்லன் அவரையும் அவங்க அடுத்த இதுலயும் கொண்டு போல, அப்படியே விட்டுட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல மோர்டோன் ஒரு கேரக்டர் வருவாப்ல, எண்டுல வில்லனா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரையும் அவங்க யூஸ் பண்ணல. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அதையும் விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி மார்வல்குள்ளேயே பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் அங்கங்க இருக்காங்க. அவங்க யாரையுமே யூஸ் பண்ணாம இப்படியே விட்டுட்டு அடுத்து போயிடுறாங்க. இது மார்வல்ல இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். டாக்டர் டூமா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமா ராபர்ட் டவுனி ஜூனியர் அவங்க கேஸ்ட் பண்ணதுக்கு காரணமே வில்லனுக்கு நம்ம எதுவும் பில்டப் கொடுக்க தேவையில்ல, ராபர்ட் வந்து நின்னாலே அந்த வில்லனுக்கான இது வந்துருன்ற நம்பிக்கையில தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.